வணக்கம். நேற்று இந்தியன் மார்க்கெட் சூப்பர் டூப்பர் ரேலி கொடுத்துச்சு. அதோட பெரிய ரேலி வந்து யூஎஸ் மார்க்கெட் கொடுத்துச்சு. அது வந்து நாஸ்டாக் ஆகட்டும் இல்லை டவ் ஜோன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர். முந்தா நேற்று வந்து ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் கீழே வந்தோன்னா $1 trillion வைப்ட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதே இது நேற்று 750 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவாக வந்ததுக்கு எந்த விதமான செய்தியும் சொல்லு. எப்பயுமே வந்து இந்த மீடியாக்காரங்க ஆகட்டும் இந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் இமோஷன்ஸ் தான் வந்து டீல் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், பட்ஜெட்டில் வந்து ஒரு 5% வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரியா? ஒன்று. ரெண்டாவது, கோல்டோட கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து குறைச்சாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து டியூ திங்க் அது வந்து ஒரு பெரிய மேட்ரா? ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்னு சொன்னால் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறதுலேயும் வந்து கேபிட்டல் கெயினில் வந்து அந்த இண்டெக்ஸைசேஷன்ஸ் கிடையாது, அந்த இன்ஃப்ளேஷன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொன்னதுக்கும் பெருசாக பேசியிருந்தாங்க. மொத்தமாகவே இந்தியா ஃபுல்லாகவே மொத்தமாகவே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ப்ராபப்ளி ரைட் வாங்குறது விற்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நபரோட லைஃப் டைமில் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை 2 ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்பாங்க. அண்ட் அது மாதிரி நபர்கள் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோன்னா லெஸ் தென் அபவுட் 1.5 crores people தான் இருப்பாங்க. எஃபெக்ட் ஆனது ஏதோ ஃபுல் பாப்புலேஷன் எஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ லெஸ் தென் 1% ஆஃப் தி பாப்புலேஷன் டசன்ட் மேக் பிக் டிஃப்ரென்ஸ். சரி, நம்ம ரியாலிட்டிஸ்க்கு உள்ளே வரலாம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரைட், யூஎஸ் மார்க்கெட் செம்ம ரேலி கொடுத்துச்சு, அதனால இந்தியன் மார்க்கெட்டும் ரேலி கொடுக்கும்னு சொன்னால் பார்த்துக்கலாம். அது வந்து மறுபடியும் நம்ம வந்து சொல்கிறோம், நிஃப்டியோட டார்கெட் அப்சைட் நம்ம நிறையா கொடுத்துருக்குறோம். 25,000 250 260 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னமும் ஒரு 350 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே ரேலியில் வந்து பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல. நம்ம அதுக்கான இலக்கு வந்து 53 700 800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று. இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. செம்ம ரிசல்ட்டு, செம்ம பாசிட்டிவ். அண்ட் நாளைக்கு வந்து எஸ்பிஐயோட ரிசல்ட் வருது, அதுவும் நல்லா இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் தூக்குமா, பேங்க் நிஃப்டி தூக்குமா? தூக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் சார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால் வந்திருக்கு. அந்த ஃபால்க்கு வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. அந்த புல் பேக்கில் வந்து தம்மு கிடையாது. அப்போ என்ன ஆகும், மேக்ஸிமம் இன்னும் ஒரு 400 500 பாயிண்ட் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே விழுவதுக்காக பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இது வந்து ப்ராபப்ளி டே சார்ட்டை பார்க்காத நம்ம வந்து 75 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தால் டவுன் சைட் டார்கெட் காட்டுது. இன்னமும் ஒரு கரண்ட் லெவலில் இல்லை, ப்ரீவியஸ் லோவில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 50,000 ரேஞ்சுக்கு வந்து காட்டுது. 50,400 450 அந்த ஜோனில் வந்து காட்டுது. அண்ட் அதுக்கப்புறமா தான் ரேலி போகிற மாதிரி தோணுது. இது வந்து இப்படி தான் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் பேட்டர்ன் வந்து அப்படி தான் காட்டிகிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் இலக்கு வந்து நம்ம அரவுண்ட் செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் ஃபார் பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி நிஃப்டிலேயே பேங்க் நிஃப்டிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 காம்பனண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் செக்டர், இன்னொன்று வந்து பப்ளிக் செக்டர். ப்ரைவேட் செக்டரில் வந்து இந்த பேட்டர்ன் தான் காட்டியிருக்கு. ஒரு ஃபால் வந்திருக்கு, ஒரு புல் பேக் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ஃபாலுக்கு அப்புறமா தான் மறுபடியும் மேலே ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. வேறஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ரைட், இந்த எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து வீக்லி சார்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போதும் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் இருக்குது. அந்த இது முடிஞ்சிருச்சுனால் என்டையர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அர்த்தம் வந்து இம்மீடியட்டாக நாளைக்கு ஆகாதுன்றது நம்ம சொல்ல. இன்னைக்கு வந்து 2-3 பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, சார் மார்ச் மாதம் 25ஆம் தேதி இன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நிஃப்டி 8000 வரும்ன்றது. அது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் ரைட். நம்ம வந்து அது வரும்ன்றதை நம்ம பேசவே இல்லை, அது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ். இதுக்கு முன்னாடி 1929 இது மாதிரி சார்ட் பேட்டர்ன் இருந்துச்சு. அது மாதிரி சார்ட் பேட்டர்ன் இருக்கும் போதும் இவ்வளோ தூரம் உளுந்திருக்கு. அண்ட் சிமிலர் பேட்டர்ன் இப்போ வந்திருக்கு. அப்படி சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம பேசியிருந்தோம். டெஃபினட்டாக இது வந்து ஸ்டார்ட் ஆகலைன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ஆச்சு நாள் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி, எப்பயுமே வந்து பேட்டர்ன் ஃபார்மேஷன்றது ஒன்று, மெச்சூரிட்டின்றது ஒன்று. அந்த மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா தான் அது என்ன ஈவெண்ட்டுன்றதை நம்ம பண்ண முடியும்.
ஒரு சார்ட் பேட்டர்ன் இது மாதிரி ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் அது டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான், அந்த பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் வி கிவ் யூ தி கன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பேசுறது. அதே மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் பெருசா கிராஷ் ஆகும், பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் வி saw that kind of fall. அடுத்த 2 நாள் ஒரு பெரிய ஃபால் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த வீடியோ நீங்க எடுத்து பாருங்க ப்ரீவியஸா, ரைட்? ஊரே வந்து பிஜேபி 400 சீட்ஸ் வின் பண்ணோம். சப்போஸ் வின் பண்ணலாட்னா என்ன ஆகும், யாராச்சும் யோசனை பண்ணீங்களான்றதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன்ட்டையும் பதில் கிடையாது. பிஜேபி வின் ஆகும், பயங்கரமான ரேலின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய, தோந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்க, அதுக்கு நீங்க ப்ரிகாஷன்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு யார்ட்டையுமே பதில் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த வீடியோலயே நான் வந்து பழைய வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் 60% எனது கிளைண்டோட கேஷ் வந்து ஆல்மோஸ்ட் 40 to 60% கேஷ்ல உட்காந்துட்டு இருக்க. ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட், அது என்னதுன்னு தெரியாத போதும் மங்காத்தா தான் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. அது ஈவெண்ட் இப்படிதான் போகுன்றது தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, போகாதுன்னு தெரிஞ்சிச்சுனால் ஆர் கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் நான் வந்து கேஷ்ல உட்காருது புத்திசாலித்தனம். நான் என் கிளைண்ட்டு என்னது கேஷ்ல தான் உட்காந்து, அதுவும் நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். நான் செல் பண்ணியிருக்கிறேன், கேஷ்ல உட்காந்துட்டு இருக்கேன். ரீஎன்டர் சான்சஸ் கிடைக்கும் போதும் நான் ரீஎன்டர் பண்ணுவேன்றது நான் சொன்னேன். அண்ட் இது வந்து என் கிளைண்ட்ஸ்க்கும் சரி என்னதும் சரி, ஜோஹோ மீட்டிங்லயும் நிறைய தர வந்து நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் நான் கிளாரிட்டிஸ் கொடுத்துருக்கிறேன். 24ஆம் தேதி இன்னைக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம், எல்லா யூடியூபர்ஸும் சரி எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, மார்க்கெட் அட்லீஸ்ட் 5,000 to 6,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னது மட்டும்தான் வந்து நான் சொன்ன டார்கெட் இதுதான். அண்ட் ஃப்ரைடே இன்னைக்கு 500 பாயிண்ட்ஸ் 450 பாயிண்ட்ஸ் மேலே போனப்ப நிறைய பேர் வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க, வாட் இஸ் தி சீக்ரெட்ன்றது. எக்ஸ்பிளைன் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எங்களோட ஸ்டூடெண்ட் குரூப்புக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் ஏன் இந்த கமிட்மெண்ட்ன்றது. இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்துங்க ஃபின் நிஃப்டி, ரைட்? இது வந்து 24th வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நான் சார்ட் காட்டில் ஃபின் நிஃப்டி வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 23,360 லெவலில் இருக்குது. அண்ட் அதுக்கான இலக்கு அப்சைடு வந்து எனிவேர் பிட்வீன் 24,250 700-800 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து க்ளோஸ் டு அபவுட் 1,000 to 1,200 பாயிண்ட்ஸ் அப்சைட் நம்ம வந்து பேசுகிறோம். நீங்கள் எடுத்துங்களேன், ஐசிஐசியோட ரிசல்ட் சூப்பர் டூப்பராக இருக்குது. ஆனால் சார்ட் பேட்டர்ன் என்ன காட்டிட்டு இருக்கு, மேலே இம்மீடியட்டாக அப்படியே பிச்சுக்கிட்டு போகாது, ஒரு மேலே கொஞ்சம் போயிட்டு அதுக்குமா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்குமா போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றது காட்டிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான இலக்கு அப்சைடில் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,270-80 அது வரைக்கும் காட்டுது. இப்போ நீங்கள் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1,207 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம 1,272 நம்ம மே சைடில் நம்ம எதிர்பார்க்குறோம். இது வந்து எத்தனாம் தேதிக்குள்ளே வரும், ப்ராபப்ளி அபவுட் 12th or 13th வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆனால் டவுன் சைடில் வந்து 1,160 காட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன, மோர் லைக்லி ஒரு டவுன் சைடு வந்துட்டு அதுக்கப்புறமா அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஒர்த் ட்ரேடிங்கா நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். உங்களோட டைம் ஃப்ரேம், மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களோட டைம் ஃப்ரேம் 15 minutes இல்லை 60 minutes சார்ட்டுன்னு சொன்னால் ட்ரேட் பண்ணலாம். உங்களோட பொசிஷன் வந்து 1 to 3 days பொசிஷன் சொன்னால் ட்ரேட் பண்ணலாம். டெஃபினட்டாக நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். இதே மாதிரி தான் சில ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் எடுத்துங்க, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1.5-2 வருஷமாக வந்து கரெக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு. ஒரு டிப்பிக்கல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. மந்த்லி சார்ட்டில் வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. டே சார்ட்டோ வீக்லி சார்ட்லேயோ வந்து கரெக்ஷன் நடக்கல, மந்த்லி சார்ட்டில் வந்து கரெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ரைட் நவ் டைம் கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. எடுத்துக்கலாமே, கரண்ட் லெவலில் இருந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,500 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கான இலக்கு வந்து அரௌண்ட் 2,000 இருக்குது. எப்போ எக்ஸாக்டாக 1 year, ஜூன் ஜூலை 2025 1,500 ரேஞ்சில் இருந்து 2,000 ரேஞ்ச் வரைக்கும் போகுதுன்னா we are talking about 33%. வேற என்னங்க வேணும்?
1 year என்னோட இலக்கு வந்து 33% சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். செக்டார் வைஸ் வந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். நேற்று வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இது மாதிரி செக்டார் வைஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலான்றது. செக்டார் வைஸ் எடுத்தீங்கன்னா 3 செக்டார் சூப்பர் டூப்பராக இருக்குது. ஒன்று வந்து ஃபைனான்ஸ் செக்டார், அதாவது என்பிஎஃப்சி எல்லாம் இருக்குல்ல அந்த செக்டர். ஃபைனான்ஸ் கீழே வந்து நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஐசிஐசிஐ கூட ஃபைனான்ஸ் செக்டருக்குள்ளே இருக்கும். ஃபைனான்ஸ் ஃபின் நிஃப்டி நீங்கள் எடுத்துகிட்டு அதில் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். அந்த லிஸ்ட்டில் எந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்றது நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துங்க. ஃபைனான்ஸ் செக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. மெட்டல் செக்டார் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் ரியாலிட்டி செக்டர் நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு அப்சைட் ஆகிறதுக்கான மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆகுன்றது நான் சொல்ல, பட் சான்சஸ் நிறைய இருக்குது. ரிஸ்க் ரிவார்டு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரிஸ்க் மினிமம் லெவலில் இருக்குது, ரிவார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஃபின் நிஃப்டி கான்ஃபிடென்ட்டாக வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்றது நான் ஸ்டாப் லாஸ் போடாத இருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவேன். ரைட், நீ என்ன பெரிய அப்பா டக்கர் டிரைவராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நான் இலக்கில் போய் தான் நான் வந்து பிரேக் அடிப்பேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிரைவராக இருந்தாலும் டெஃபினட்டாக வந்து பிரேக் எங்கேயாச்சும் அடிக்கணும்னா பிரேக் அடிப்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் தான் பிரேக் மாதிரி. ஞாபகம் வச்சுங்க. ஸ்டாக்கை பற்றி பேசணும்னு சொன்னால் ஒரு 2 ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசலாம். ஒரு 3 ஸ்டாக்குன்னு வச்சுக்கலாமே. வேதாந்தா ரைட் நவ் வந்து 444 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 422 வந்து அதுக்கான ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இலக்கு வந்து 525 525. மோஸ்ட் லைக்லி ஆகஸ்ட் 20th 25 தேதிக்குள்ளே வந்து இலக்கு அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 80 ரூபா நம்ம அப்சைட் சொல்கிறோம். ரைட், க்ளோஸ் டு அபவுட் 16 to 18% அப்சைட் மூவ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து அதானி என்டர்பிரைசஸ் ரைட் நவ் 3000 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான இலக்கு வந்து 4666 ப்ராபப்ளி நவம்பர் டிசம்பருக்குள்ளே அச்சீவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. 50% அப்சைட் மூவ் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டாக் நீங்கள் யோசனை பண்ணீங்க. இன்னொன்று வந்து பேரா கேபிள் ரைட் நவ் 75 ரூபா பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 75 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 68 அதுக்கான ஸ்டாப் லாஸ். 110 ரூபா செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. 125 ரூபா நவம்பர் மாதத்துக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ஸ்டாக் சூப்பர் டூப்பராக இருக்குது. வால்யூம் பெருசாக வாங்காதீங்க, மேபி ஒரு மீடியம் வால்யூம் வாங்கிங்க. அண்ட் இட்ஸ் ஒரு 1.5 lakh வால்யூம் தான் வந்து ஆவரேஜாக ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இது மனசில் வச்சுங்க. 1. 2வது, ஜோஹோ மீட்டிங்கில் நாங்கள் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ண முடியும். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஜோஹோ மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். 236 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து. இன்னைக்கு நான் அட்டன் பண்ண முடியலன்னு சொன்னாலும் அதுக்கான பணம் நீங்கள் கட்டினால் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சண்டே அன்னைக்கு பாருங்கள், மண்டே அன்னைக்கு நீங்கள் பாருங்கள். அதில் எப்படியா இருந்தாலும் என் சைடில் வந்து ஒரு 1-2 ஸ்டாக்ஸ் நம்ம பேசுகிறோம். போன வாரம் பார்த்த ஸ்டாக்ஸ் சூப்பர் டூப்பரான ஹிட்டு. அண்ட் இது இல்லாத கேட்குறாங்க தெரியுமா, வியூவர்ஸ் எல்லாரும் கேட்குறது வந்து க்ளோஸ் டு அபவுட் 50-60 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எந்த இடத்துல உங்களுக்கு 50-60 ஸ்டாக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக சார்ட்டை போட்டு கதையாக டிஸ்கஷன் பண்ணுறது எந்த இடத்துல இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். டெஃபினெட்லி இட் இஸ் வர்த் இட். வாங்க, ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.